நான் வந்து 20 வருஷம் லோன் போடுறேன் அல்லது 25 வருஷம் லோன் போடுறேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ரப்டாக ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு இஎம்ஐயை பெருக்குவாங்க. மொத்தமாக 25 வருஷம் போட்டு பெருக்கிடுவாங்க. பெருக்கிட்டு நான் வந்து 20 லட்ச ரூபாய் கடன் வாங்குகிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு தம் ரூல் இருக்குது. 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபாய் அசலும் பிரின்சிபலும் சேர்ந்து அப்படின்னு ஒரு தம் ரூல் இருக்குது. கிட்டத்தட்ட அதுதான் 9%க்கு அதுதான் வரும். ஸோ முன்ன பின்ன இருக்கும். அப்போ 20 லட்ச ரூபா கடன் வாங்குறோன்னா 20,000 ரூபா கட்டுறோம்னு வச்சுக்கோமே. 20,000 இன்ட்டு 20 வருஷம் அப்படின்னு சொன்னால் அப்போ கிட்டத்தட்ட 12 மாதத்துக்கு எவ்வளோ கட்டுறோம் ஒரு வருஷத்துக்கு. அப்போ 20,000னா 2,40,000 கட்டுறோம். 2,40,000 இன்ட்டு 20 வருஷம் அப்போ எவ்வளோ ஆச்சு? 48 லட்ச ரூபா கட்டுறோம். இதுதான் கணக்கு. நான் வாங்கினது 20 லட்ச ரூபா, 48 லட்ச ரூபா கட்டுறாமே. இதை பார்த்து பயந்து போய் நிறைய பேர் ராத்திரியெல்லாம் தூங்காமல் உட்காந்துருப்பாங்க. நான் கடன் வாங்கிட்டேன், நான் இவ்வளோ கட்டுறேன், என் மாதம் மாதம் இது போகுது, திருப்பி வந்து எங்களுக்கு வந்து நான் இவ்வளோ கட்டுறேன், வீடோட விலை வீடு வாங்கின விலை இவ்வளோ தான், நான் கட்டுற பணம் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது இப்படின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்திக்கிறதுக்காக பல காரணங்களை கண்டுபிடிச்சி தானாகவே டெய்லி 1/2 hour பயப்படுவாங்க. அப்படிலாம் பயப்பட தேவையில்லைங்க. இன்றைக்கி யாரும் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணல. வீட்டு வாசலில் கடன்காரங்களாக வந்து அவங்க நிற்கிறது இல்லை. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இது 48 லட்ச ரூபாங்கிறது ஒரு பெரிய ஃபிகராக தெரியும். இதை நண்பர்கள்ட்ட சொல்லும் போது வீட்டில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க அல்லது லேடிஸ் கிட்ட வேண்டாம், வீட்டில் உள்ளவங்கள்ட்டலாம் பேசும்போது எல்லாரும் பயப்படுவாங்க கன்சர்வேட்டிவாக திங்க் பண்ணும்போது. பட் கடன் வாங்குறது கடன் ஒரு நெம்புகோல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இட்ஸ் அ லீவரேஜ். அந்த 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து லோன் வாங்கினா 30 லட்ச ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டியோ 25 லட்ச ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம். இதில் என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்க்கலாம். ஒன்று, கடன் கட்டுறது மட்டும் இல்லை, ஒன்று இந்த வீட்டுக்கு வாடகை வருது, அது ஒரு 7,000மோ 10,000மோ வாடகை இருக்கும். ஒன்று அந்த வாடகைக்கு விடுவோம், அது பணம் இன்கமாக வரும். இல்லைன்னா ஒரு வாடகை வீட்டில் இருந்திருப்போம், அந்த 7,000மோ 10,000மோ நமக்கு வாடகை இல்லாமல் போயிடும். அப்போ 20,000ல் 10,000ங்கிறது நமக்கு வந்து வாடகையாகவே சரியாக போயிடுது. அப்போ பாக்கி 10,000. இந்த 20,000த்தில் கண்டிப்பாக எல்லாமே வட்டியாக இருக்க போகிறதில்ல. அதில் ஒரு 4,000 ரூபாயோ 3,000 ரூபாயோ அசலாக தான் இருக்கும். அப்போ 16,000 தான் நம்ம வந்து கையை விட்டு போகுது. 16,000த்துக்கு தான் நம்ம கவலைப்படணும். இந்த 4,000த்துக்கு போட்டு பெருக்கக்கூடாது. அப்போ 16,000த்துக்கு என்ன தான் போகுது அப்படின்னா, அது வந்து இன்ஃப்ளேஷன்னு சொல்கிறோம். பணத்துக்கான மதிப்பு. வட்டி எதுக்காக போடுறோம்? 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து அடுத்த வருஷம் அதையே ஒரு நண்பர்கிட்ட திருப்பி கொடுத்தோம். கடன் வாங்கிட்டு ஒரு நண்பர்கிட்ட 1 லட்ச ரூபாயை வாங்கிட்டு திருப்பி கொடுத்தோம்னா அவர்கிட்ட திருப்பி 1 லட்ச ரூபாயே கொடுத்தா அவருக்கு நஷ்டம். 1,08,000 ரூபாய் நம்ம கொடுத்தாதான் அந்த இன்ஃப்ளேஷனில் அவங்களுக்கு அந்த பணமே மேட்ச் ஆகும். அப்போ இந்த வருஷத்தோட 1 லட்ச ரூபாய் ஈக்குவல் டு அடுத்த வருஷத்தோட 1,08,000 மாறுது. அப்போ அந்த 1,08,000 மாறும்போது ரெண்டும் ஒரே வேல்யூ தான். அப்படி இருக்கும்போது ஒரு பணத்துக்கு நீங்கள் வட்டிக்கு கட்டுற பணம் வட்டிக்காக கட்டுறது வந்து இன்ஃப்ளேஷனையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். 7% இன்ஃப்ளேஷன் உதாரணத்துக்கு 7% வச்சுக்கிட்டோம்னா இப்போ வந்து 20 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ரொம்ப நீண்ட கால தன்மையில் 20 வருஷம் கட்டும் போது அந்த இன்ஃப்ளேஷன்லேயே பணத்துக்கான மதிப்பு குறைஞ்சிரும். மதிப்பு குறைஞ்ச பணத்தை கட்ட போகிறோம். அதனால 9% வட்டியில் 7% இன்ஃப்ளேஷன் போயிடுச்சுனாலே பாக்கி 2% தான் நம்ம வந்து அதிகமாக வட்டி கட்டுறோம் அப்படின்னு நினச்சிக்கணும். அது தவிர நமக்கு வாடகை வருது, இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் வருது, அது தவிர வீட்டோட மதிப்பு ஏறுது. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜும் ஒரு முடிவு எடுக்கிறதுனால வீடு வாங்கணும், கடன் வாங்கியாவது வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது இதுக்கு இவ்வளோ மதிப்பு கிடைக்குது. எல்லாத்தையும் தாண்டி சொந்த வீட்டில் நம்ம நிம்மதியாக தங்கி ஒரு படுத்து நம்ம வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை சிந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தானே. அதை ஏன் பயன்படுத்திக்க கூடாது? இல்லை கடன் வந்து லாங் டேர்ம் பெஸ்ட்டா ஷார்ட் டேர்ம் பெஸ்ட்டா? அதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 டேர்ம் பார்க்கலாமே. ஒரு 20 வருஷம் பார்க்கலாம், அல்லது 25 வருஷம்லாம் கொடுக்குறாங்க. கிடைச்சா 25 வருஷம் கூட ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம 20 வருஷத்தை பார்க்கலாம். 20 வருஷம் ஒன்று, 15 வருஷம் ஒன்று, 10 வருஷம் ஒன்று. மூணுத்துக்கும் இவங்க பொதுவாக என்ன கணக்கு போடுறாங்கன்னா, நான் 20 வருஷம்னா இவ்வளோ கட்டுறேன். உதாரணத்துக்கு 20 லட்ச ரூபா லோனுக்கு 20 வருஷம்னா நான் வந்து 48 லட்ச ரூபா கட்டுறேன். பட் 15 வருஷத்துக்கு நான் அவ்வளோ கட்டலை, 10 வருஷத்துக்கு நான் அவ்வளோ கட்டலை, குறைச்சலாக தான் கட்டுறேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பணம் அவங்க கொடுக்குற பணம் நம்ம கையில் இருக்கும்போது அவங்களுக்கு வட்டி கொடுத்து தானே ஆகணும். ஆனால் அந்த வட்டிக்கு நம்ம வாங்குறதுனால என்ன லாபங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆனால் 10 வருஷம் கட்டும்போது என்னென்ன பிரச்சனை வருது?
நான் சீக்கிரம் லோன் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கடனை எடுத்து 10 வருஷமா மாற்றிக்குவோம். மாற்றின அப்புறம் அதிக 10 வருஷம் ஆக்குனதுனால வட்டி விகிதம் மாறிடுச்சான்னா வட்டி மாறவே மாறாது. ஒரு உதாரணத்துக்கு 8.6 இன்ட்ரெஸ்ட்னா 10 வருஷத்துக்கும் 8.6 தான், 15 வருஷத்துக்கும் 8.6 தான், 20 வருஷத்துக்கும் அந்த 8.6 தான். வட்டி நம்ம ஒன்றும் மாறலை. ஆனால் நம்ம கட்டுற அசல் அதிகமாக போகும்போது அசல் இம்மிடியேட்டாக குறைய இந்த இஎம்ஐ சிஸ்டத்தில் நமக்கு அசலை அதிகமாக செலுத்த ஆரம்பிக்கிறோம். அதனால தான் நம்ம கட்டுற அமௌண்ட்டு 10 வருஷத்தில் முடியுது. 10 வருஷத்தில் கட்டுறதுனால வட்டியும் குறையுதே தவிர வட்டி விகிதம் அப்படிங்கிறது எந்த கட்டத்துலையும் மாறலை. அதனால வட்டி மாறலை, வட்டி அதிகமாக கட்டலை. நம்மக்கிட்ட பணம் ரொம்ப நாளைக்கு தேங்கி இருக்கு, அதனால நம்ம வட்டி கொடுக்குறோம். ஒன்று. ரெண்டாவது, லாங் டேர்ம் ஏன் நல்லது அப்படின்னா, லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு லீவரேஜ் கிடைக்குது, உங்களுக்கு ரொம்ப கேஷுவலாக ஒரு எந்த விதமான ஒரு அழுத்தமும் இல்லாமல் ரொம்ப நிதானமாக கட்டலாம். உங்களுக்கு சேலரி ஏறிடும். அது நாளைக்கு உங்கள் குழந்தைங்க எல்லாம் கூட நாளைக்கு வளர்ந்து பெருசாகிடுவாங்க. அதனால ஒரு 5 லட்ச ரூபா பிரின்சிபல் இருந்தால் கூட சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட் மிச்சம் கூட அடைச்சிட்டு போகலாம். ஆனால் 10 வருஷத்தில் கட்டும்போதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, மற்ற எல்லா செலவுகளையும் கட்டுப்படுத்தி வேறு எந்த லோனுக்கும் போக முடியாமல் எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் குறைச்சி நம்ம ஷார்ட் டேர்மில் கட்டி அந்த ஒரு லோன் மட்டும்தான் வாங்க முடியுங்கிற நிலைமைக்கு அந்த ஒரு லோனையே கட்டிட்டு இருக்க நிலைமையில நம்ம இருப்போம். அடுத்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வந்தால் கூட நாளைக்கு எலிஜிபிலிட்டி கிரைசிஸில் மாட்டிக்குவோம். ஏன்னா இதை ரொம்ப ஷார்ட் டேர்ம் போட்டு நிறைய இஎம்ஐ கட்டுறதுனால நமக்கு இது ஒரு பெரிய அழுத்தத்தையும் கொடுக்கும். அந்த மாதம் இஎம்ஐ கட்டணும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு மாதத்தில் ஜாப் லாஸோ அல்லது இன்கம் குறைச்சலாக வந்துச்சுன்னா நாளைக்கு டிஃபால்ட் ஆகும். பட் லாங் டேர்ம் போட்டு நாளைக்கு அதை ஒழுங்காக கட்டி அதில் பிரின்சிபல் கூட எடுத்து அடைக்கலாம். ஆனால் ஷார்ட் டேர்ம் போட்டு கட்ட முடியாமல் 4 தடவை டிஃபால்ட் ஆச்சுன்னா நம்ம சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும். அதனால் எப்போவுமே லாங் டேர்மை ப்ரிஃபர் பண்ணிவிட்டு வேணுங்கிறப்ப பிரின்சிபல் அடைச்சிக்கிறது தான் ரொம்ப நல்லது.